ஒரு காலத்தில் தேவர்கள் தங்கள் சக்தியை இழந்தார்கள். அப்போது மகாவிஷ்ணு அவர்களுக்கு ஒரு வழி கூறினார். தேவர்கள் மற்றும் அசுரர்கள் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தார்கள். அப்போது பல தெய்வீக பொருட்கள் வெளிவந்தன. அவற்றில் மிகவும் அழகான தங்க ஒளி வீசும் தேவியாக லக்ஷ்மி தேவி பார்க்கடலிலிருந்து அவதாரமெடுத்தார். அவரை பார்த்த அனைவரும் மயங்கினர். அனைவரும் லக்ஷ்மியை மணக்க விரும்பினர். ஆனால் லக்ஷ்மி தேவி தர்மத்தை காக்கும் விஷ்ணு பகவானை தேர்வு செய்தார். அந்த நாளிலிருந்து லக்ஷ்மி விஷ்ணு இருவரும் உலகத்திற்கு வளமும் பாதுகாப்பும் வழங்கி வருகின்றனர். தீபாவளி நாளில் லக்ஷ்மி தேவி வீடு வீடாக வருவார் என்று நம்பப்படுகிறது. அதனால் மக்கள் வீடுகளை சுத்தம் செய்கிறார்கள், விளக்குகள் ஏற்றுகிறார்கள், பூஜை செய்கிறார்கள், செல்வ வளம் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள். லக்ஷ்மி தேவிக்கு 8 முக்கிய வடிவங்கள் உள்ளன. அஷ்டலக்ஷ்மி, ஆதிலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தான்யலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி. லக்ஷ்மி தேவி எங்க இருக்கிறார் தெரியுமா? சுத்தம், நேர்மை, உழைப்பு, நல்ல மனசு இவை இருக்கும் இடத்தில்தான் லக்ஷ்மி